இம்ரான் ஒன்றாவது நிமிடம் تبشرهم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற கூடிய அல்லாஹ்விற்கு மகா புகழனைத்தும் குறித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சோற்றை தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபர் தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முக்கியமாக இந்த நல்லதோர மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் ரமலானின் சிறப்பு. அல்லாஹ் தஆலா தன் அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபமன் ஷஹீத மின்ஹும் ஷஹ்ர ஃபல்யுஹா. ரமலான் மாற்றம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, நன்மை தீமை பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் இறங்கிய மாதம் என்று கூறுகிறார்கள். அந்த மாதத்தை அடைந்தவர் எல்லாரும் நோன்பு வைத்து விடுவார்கள். இப்ப நார்மலா ஒரு சும்மா யாருக்கோ பிறந்தநாள் எவ்வளவு இதாக கொண்டாடுறாங்க. நம்மளுக்கு நன்மை தீமை பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன், அதை நம்ம அந்த நாள் நம்ம எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட நாளை நாம் லைலத்துல் கத்ர் என்று கூறுவோம். அந்த நாளை நாம் 1000 மாதங்கள் வைத்தாலும் அந்த நாளுக்கு ஒரு நாளுக்கு ஈடாகாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மற்ற மாதங்களை நன்மை செய்தோம்னா ஒரு மடங்கோ 2 மடங்கோ தான் நன்மை. ஆனா ரமலான் மாதத்துல நன்மையை எதிர்பார்த்து நன்மை செய்தோம் என்றால் 70 மடங்கு நன்மை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இவ்வாறு அறிவிக்கிறார்கள், ரமலான் மாதம் வந்துருச்சு என்று சொன்னால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும், மேலும் நரகத்தின் கதவுகள் மூடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்துல ரெண்டு பேரும் முஸ்லீம் எடுத்துக்கிட்டு அதுல ஒருத்தவர் போரில சகுதாங்க, இன்னொருத்தர் இயற்கை மரணம் தான் அடிறாங்க. உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கனவுல வராங்க. அந்த 2வது இயற்கை மரணம் நடந்தாங்க, அவங்க தான் சுவனத்துல முந்தி கொண்டாங்க என்று அவங்க பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல போய் கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, அவர் ஒரு வருட ரமலான் மாதத்தை முழுமையாக நின்று 1000 ரக்காயத் தொழுது அதிகப்படியாக நன்மை செய்து சுவனத்தில் முந்திக் கொண்டார் என்ற காரணத்தை கூறினார். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, நிச்சயமாக நீங்க அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறீர்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். நான் ரமலான் மாதம் வந்தால் அதிகப்படியாக அமல்கள் செய்கிறேன், நோன்பு, ஸகாத், ஹஜ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நான் மறுமையில யார் கூட இருக்கிறேன்? ரசூலுல்லாஹ் கேட்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நாளைக்கு மறுமை நாங்க போரிலே ஷஹீதானவர்களுடன் மேலும் நீ உண்மையாளர் கூட இருப்பார் என்று சொல்கிறார்கள். மேலும் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிற அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை பற்றி சொல்கிறான். ஆதமுடைய மகனுடைய அமலெல்லாம் அவனுக்கே, ஆனால் நோன்பு என்னுடையது, அதற்கு நானும் கூலி தருவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் இதெல்லாம் நாம் அல்லாஹ்விற்காக செய்கிறோம். இருந்தாலும் ஏன் அல்லாஹ் இந்த நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி தருகிறேன் என்று கூறுகிறான் பார்த்தா, முன்னாடி வந்தவர்கள் தான் இறைமறுப்பாளர்கள் தான் நோன்பு, தொழுகை, ஸகாத், ஹஜ் வச்சு அவங்க பிற கடவுள்களை கண்ணியப்படுத்தினாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி தருவேன் என்று தனக்குத்தானே கண்ணியப்படுத்திக் கொண்டான். ரமலான் மாதத்தில் மொத்தம் 3 பத்துகள். முதல் 10 ரஹ்மத்துடைய 10, 2ஆம் 10 பாவம் மன்னிப்புடைய 10, 3ஆம் 10 நரகத்துடைய 10. முதலாம் 10 அல்லாஹும்ம இர்ஹம்னி பிரஹ்மத்திக யா ரஹ்மான் ரஹீம், மாபெரும் கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாகியவனே எனக்கு கொஞ்சம் கிருபை செய்வாயாக. 2ஆம் 10 அல்லாஹும்ம மஹ்ஃபிர்லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
மூன்றாவது பத்தில் அல்லாஹும்ம ததைத்தம் மின்னார் வதஹிலல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக, மேலும் எங்களை சுவனத்தில் நுழைய செய்வாயாக. இனி வரும் காலங்களில் ரமலான் மாதத்தில் அதிகப்படியாக அமலை செய்து சுவனத்தில் முந்திக் கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.